நாங்கள் இப்போ நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஓபிஎஸோட மேல்முறையீடு வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கட்சியோட சின்னம் கொடி அதே மாதிரி நகரப்பட்டு பயன்படுத்தக்கூடாது திருப்பி இந்த தடை விதிக்குது. அதை எப்படி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற அளித்த தீர்ப்பை இன்றைக்கு டிவிஷன் பெஞ்ச் உறுதி செய்யுது. பெரிய பல்கலைக்கழகத்தில் முறைகேடு சம்பந்தமா ஒரு விசாரணை ஒன்று போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ ஆளுநர் வருகைக்கு கருப்பூடி காட்டி போராட்டம் பெருசாக போயிட்டு இருக்கு. பெரிய பல்கலை விவகாரம் வந்து ஒரு சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு. அதை பற்றி அது நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதில் கருத்து சொல்றது சரியல்ல. சரி, முதற்கட்டமா 20 வேட்பாளரை அறிவிச்சு கலப்பணியில் ஈடுபடுறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரி வேட்பாளராவது மறைமுகமா அறிவிச்சு வேலை செய்ய உத்தரவிட்டுறீங்களா? இல்ல கூட்டணி இன்னும் இறுதியாகல, நம்ம தேர்தல் பணிகள்லாம் எப்படி சார்? அப்படி ஒன்று நீங்க ஏசியமா பத்திரிகைகள் எழுதுறீங்க, அதுக்கு நாங்க பொறுப்பாளி அல்ல. இதுவரை வேட்பாளர் தேர்வுகளே நடைபெறவில்லை. தலைமை கழகம் முறைப்படி யாரெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் முறைப்படி தலைமை கழக அறிவிப்புக்கு பின்பு அவர்கள் முறையாக தலைமை கழகத்தில் வழங்கப்படுகின்ற இந்த படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கி மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள். உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்திருக்கு. ஏற்கனவே நடந்ததுக்கு வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்டிருந்தோம். இப்ப அந்த மாநாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி இந்த மாநாட்டில் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அந்த தொழில் நிறுவனங்கள்லாம் எந்தெந்த நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் துவங்கி இருக்கின்றன, கட்டுமானத்தில் இருக்கின்றது என்ற விவரம்லாம் வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளியிடப்பட வேண்டும் என்று நான் கேட்டேன். இதுவரைக்கும் அதுக்கு பதிலே காணோம். ஆகவே இதை புரட்சித் தலைவி அம்மாவர்கள் 2015ஆம் ஆண்டு முதலாக தமிழகத்திற்கு அதிகமான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்பதற்காக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையிலே நடத்தினார். அதன் மூலம் தொழில் ஈர்க்கப்பட்டது, பல தொழிற்சாலைகள் வந்தன. அதனால் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு அம்மாவுடைய அரசு, அம்மா வழியிலே செயல்படுகின்ற அரசு 2019 என்று நினைக்கின்றேன், அப்பொழுது மீண்டும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 3,50,000 கோடி தொழில் ஈர்த்து 304 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு சுமார் நேரடியாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு, மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கின்ற தருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.